ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். சொல்லணும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவில் ஒரு சம்பவம் போயிட்டுருக்கு. ஒரு சம்பவம் இல்லை, பல சம்பவங்கள் போயிட்டுருக்கு. ஆனால் என்னை கேட்டிங்கன்னா, நேற்று உண்மையிலே டெவில்ஸாக இருந்தவங்க ஏஞ்சல்ஸை பண்ணதை விட இவங்க வந்துட்டு அந்தளவுக்கு சுவாரஸ்யமாக பண்ண மாதிரி இல்லை, கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அதனால தான் நேற்று பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக வந்துட்டு ப்ரொமோ மேலே ப்ரொமோ விட்டு தாக்கி விட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரொமோக்காக நம்ம வெயிட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அதுதான் டிஃப்ரென்ஸ். பட் அவங்களால முடிஞ்ச வரைக்கும் பண்ணுறாங்க. ஆனால் அன்ஷிதா வன்மத்தின் மோடில் வந்துட்டு மஞ்சருக்கு ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் கொடுப்பாங்கன்னு பார்த்தா என்னங்க இப்படி ஒரு மாதிரி மொக்கையாக கொடுத்துருக்கீங்க அப்படின்ற இருந்துச்சு. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அன்ஷிதாக்கு இருக்கிற வன்மத்தை கக்குறாங்களாம் மஞ்சரிக்கிட்ட. மஞ்சரிக்கு தேவை தான், ஏன்னா மஞ்சரி நேற்று ரொம்ப ஓவராக தான் பண்ணியிருந்தேங்க. என்ன சொல்ல வச்சுருக்காங்கன்னா, நீங்கள் ஒரு இடத்துலையும் போய் ஒருத்தர்கிட்டையும் போய் என் மனசில் பாசமே கிடையாது, என் மனசில் வன்மத்தை தவிர வேறு எதுவுமே இல்லை, நேற்று நான் பண்ணதுக்கு சாரி, இதை வந்துட்டு ஃபீல் பண்ணி சொல்லுங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் போய் சொல்லிட்டாங்க. இதுதான் அவங்களுக்கு கொடுத்த பெரிய தண்டனை. உடனே அதையும் அவங்க வந்து எடுத்துகிட்டு போய் அவங்களுக்கு இதெல்லாம் வந்து அல்வா சாப்பிட்ற மாதிரி தானே. ஏன்னா இது வந்துட்டு அவங்களுக்கு ஒன்றுமே ஹர்ட் ஆகாது. அவங்க வந்துட்டு இதை விட பயங்கரமாக எதிர்பார்க்குறாங்க. எப்படி முத்து வந்து சொல்கிறாரு அந்த மாதிரி எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கு மஞ்சரிக்கு அதான் பிடிச்சிருக்கு, கான்ட்ரவர்சி பிடிச்சிருக்கு, சண்டை போடுறது பிடிச்சிருக்கு. இவங்களும் போயிட்டு பின்னாடியே வந்து அன்ஷிதா வராங்க, எல்லாருக்கிட்டே போயிட்டு சொல்கிறாங்க. பவித்ராலாம் வந்துட்டு இன்னும் சத்தமாக சொல்லு, ஃபீலிங்கோட சொல்லு. அவங்க சொல்கிறாங்க, ஒரு இடத்துல போய் ரயன்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி சொல்கிறாங்க, என் மனசில் வன்மத்தை தவிர வேறு எதுவும் இல்லை, பாசமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, நேற்று பண்ணதுக்கு சாரி அப்படின்னு. இன்னும் சத்தமாக சொல்லுன்னு ரயான்னு சொல்லிட்டு இருக்காரு. இவங்க பாட்டு கிளம்புறாங்க, அவங்களும் கிளம்பிட்டாங்க. அன்ஷிதாவும் இவர் பார்க்குற, ஏமா ஒரு பெரிய மனுஷங்க நான் சொல்லிகிட்டு இருக்கேன், என்னை மதிக்காமல் நீங்கள் பாட்டு போகிறீங்களே, அப்போ எனக்கு என்ன தான் மதிப்புன்னு கேட்குறதுக்குள்ள அவங்களும் போயிட்டாங்க. என்னையே அப்போ என்னை யாருமே மதிக்கிறது இல்லையான்ற மாதிரி இருந்துச்சு. இன்னொரு பக்கம் வந்து ஜெஃப்ரி கிட்ட போகிறாங்க, என் மனசில் வந்துட்டு வன்மத்தை தவிர ஒன்றும் இல்லை, என் மனசில் பாசமே கிடையாது, நேற்று பண்ணதுக்கு சாரி. இன்னும் ஐயோ ஏம்மா தாயா, அதெல்லாம் நீங்கள் சொல்லாதீங்கோ போங்கோ, சாரி சொன்னால் அந்த சாரிக்கு அசிங்கமாக போயிடும் அப்படின்ற மாதிரி அவர் வந்துட்டு டென்ஷன் ஆகுறாரு. அப்படியே போச்சு. ஆனால் வந்துட்டு நான் என்ன எதிர்பார்க்குறேன் அப்படின்னா, மஞ்சருக்கு இதை விட பயங்கரமான ஒரு டாஸ்க் கொடுக்கணும். ஏன்னா மஞ்சரி வந்து பவித்ரா நேற்று எப்படிலாம் பண்ணாங்கன்னு நீங்கள் எல்லாருமே பார்த்தீங்க. வாயில் வந்து முட்டையை ஊற்றி அதை முழுங்கவும் கூடாது, மூஞ்சில் முட்டையும் கழுவி அதை நினச்சி பார்க்கும்போது நம்மளுக்கு ரொம்ப இரிட்டேட் ஆகிப்போச்சு. அது இல்லாமல் அந்த டால் டாஸ்க்கை வச்சு ரொம்ப குத்துனாங்க. இதெல்லாம் வந்து எல்லை மீறின செயலாக தான் நான் பார்க்குறேன். கண்டிப்பாக இதுக்கு வந்துட்டு கண்டிப்பாக டோஸ் இருக்குது விஜய் சேதுபதிக்கிட்ட, அது வந்து மாற்றுக்கிறது கிடையாது. ஏன்னா ரொம்ப பிடித்த நபர் மஞ்சரி விஜய் சேதுபதிக்குன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். சரி, நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இங்கே வந்துட்டு அன்ஷிதா பயங்கரமாக கொடுப்பாங்க பார்த்தா டம்மியாக கொடுத்துட்ருக்காங்க. என்னவா இதெல்லாம், நேற்று ஆட்டத்துக்கு இன்றைக்கி வேறு மாதிரி கொடுக்க வேணாம் பார்த்தா இவ்வளோ தாங்க என் மண்டையில் எட்டுது. சரி, ஓகே, உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். பாய் நண்பரில்.